ஹாய், வெல்கம் டு உரைநடை. பாரியை பத்தி கொஞ்சம் நமக்கு என்ன தெரியும்? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு பாரியோட பொதுவான வரத்தன்மை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா இதுல வெங்கடேசன் அவர்கள் அவரோட உரையாக்கத்துல வேல்பாரியோட வள்ளல் நம்மளுக்கு கதையா சொல்லியிருக்காரு. அந்த வேல்பாரி கதை கிடைக்க காரணமா இருந்த கபிலர், வெங்கடேசன் அவர்கள், ராஜராஜ சோழன், ரங்கவையங்கார், இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. தமிழ்நாடுல மூவேந்தர்களின் வென்ற கபிலருக்கு பாரியோட வள்ளத்தன்மையை பற்றிய சந்தேகம் செம்மீன் அரண்மனையில ஏற்படுது. சரி, நம்ம பாரியோட வளர்த்தன்மையை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் யோசிச்சுட்டு சரி நம்ம பாரிய பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி பழமுறைக்கு புறப்படுறாங்க. இந்த பழமுறையோட தூரம் எவ்வளவு தெரியாது, போக எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது, நம்ம துணைக்கு யாராச்சும் வருவாங்களா எதுவுமே கபிலருக்கு தெரியாது. சரி நம்ம பாரியை பார்க்கலாம் ஒரே எண்ணத்தோட இயற்கை அவரது அழைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கொஞ்சம் மலை ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏறாரு. அப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறினே இருக்காரு. அப்பதான் கபிலருக்கு ஒண்ணு தோணுது, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்மளால இவ்வளவு பரமலை இவ்வளவு கொஞ்சம் தான் ஏறி இருக்கும், அதுவே நம்மளுக்கு சோர்வடையுது அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா நின்று ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு நடக்கிறாரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது அது ஃபுல்லா மலைக்காடு, மலையை சார்ந்த இடம் தானே, அது ஃபுல்லா மலை தானே, செடியெல்லாம் இருக்கும். அந்த செடியெல்லாம் கழுவிட்டு ஒரு வீரன் மேல மலை ஏறி வந்துட்டு இருக்கான். கையில ஈட்டியும் கம்போடமும் மேல ஏறி வளர்ந்துட்டு இருக்கான். சரசரன்னு ரொம்ப ஃபாஸ்டா மலை ஏறான். அப்படி ஏறிட்டு இருக்கும்போது கபிலர் கடந்து அப்படியே நடக்கிறான். நடந்துட்டே கபிலரை பார்த்து கேட்கிறான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்கிறான். அதுக்கு கபிலர் என் பேர் கபிலர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த இளைஞர் நீங்க உங்க பேர் என்னன்னு கேட்கல, நீங்க யாருன்னு தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொல்றான். அது கபிலர் சொல்ற, நான் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு புலவர்னா என்னன்னு தெரியாது. அப்ப நீங்க பாண்டர குல சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்கிறான். பாண்டர குலம்னா பாட்டு பாடுற குலம், நான் பாண்டர் குல கிடையாது அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் மலைவாழ் மக்களுக்கு எழுத்து, சொல்லு, புலவர் அப்படின்னு என்னன்னு தெரியாது. உடனே கபிலர் சொல்றாரு, எழுத்து நான் நீங்க பேசுற பேச்ச வடிவமாக்குறவனா அப்படின்னு சொல்றாரு. நீ மரத்தை வடிவமா பாத்திருக்கியா, ஒரு இதா பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பாத்திருக்கேன், உபெல்லாம் நான் வரைஞ்சிருந்தத நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அது போலதான் நான் எழுத்த வரைகிறவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கபிலர் கேட்கிறான், உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அந்த இளைஞர் சொல்றேன், என் பேர் நீலன் அப்படின்னு சொன்னவன கபிலர் என்ன பண்ற, கீழே கடந்த குச்சியை எடுத்து மண்ணில் நீலன் அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறது. அது நீலனுக்கு ஒண்ணும் தெரியாதுல, சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறேன். உடனே கபிலர் ஒரு சிந்திக்கிறாரு, சரி நம்மளுக்கு வலியும் தெரியாது, எத்தனை நாள் ஆகும் தெரியாது, சரி உடனே நம்ம பின்தொடர்ந்தா நம்ம நம்ம எப்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், நம்ம துணைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இவன் இவ்வளவு வேகமா நடக்கிறானே, நம்மனால இவன் கூட ஈடு கொடுத்து நடக்க முடியாது, சரி இப்ப நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அவனும் மெதுவாயிடுவான், நான் அப்படியே நடந்து போயிடலாம் இவனை பின்தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சுட்டு கபிலர் நீலன் கிட்ட பேச்சு தொடக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அது கபிலர் கேட்கிறான், நான் கல்யாணம் ஆயிடுச்சா, இல்ல விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு நீலன் சொல்றான். சொன்ன நீலன் திரும்ப சொல்றான், நான் இப்ப போய் என்னவளதான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். என்னவள தினமும் நான் 2 முறை போய் பாத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். கபிலருக்கு ஒரு ஆச்சரியம், 2 முறை பாத்துட்டு வருவேன், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னவளோட மலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி கை காமிச்சு, அங்க 2 மலைக்கு அப்பாட் அந்த சைடு ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையில என்னவள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றாரு. கபிலருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பெரிய மலையை தாண்டி 2 டைம் தினமும் 2 டைம் போய் பாத்துட்டு வரானா, ஒரே ஆச்சரியம். அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறம் நீலன் சொல்றாங்க, நான் ஒரு வீரன், எங்க வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியாது, பழங்காலைக்கு ரொம்ப எதிரிகள் சூழ்ந்துட்டு வராங்க, எப்ப வேணா போர் நடக்கலாம், போர்க்காலத்துல நான் சாயருக்கு முன்னாடி ஈட்டிய பிடிக்க என் மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கபிலர் கிட்ட நீலன் சொல்றான். சொன்னா கபிலர் வாயடிச்சு போயிடாரு. மறுபடியும் நீலன் சொல்லிட்டே இருக்கான், இந்த மாதிரி வீரரோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம், எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம், எப்ப வேணா போர் பண்ணலாம், உங்களை போல நின்று நிதானித்து வாழும் வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நீல கபிலரை பார்த்து சொல்றாரு. கபிலருக்கு நெஞ்சில அப்படியே ஈட்டி பாய்ச்சின மாதிரி சொல்ல நீலன் பாய்ச்சிட்டே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துக்கு கபிலர் எந்த பேச்சுமே பேசாம
எந்த பேச்சு கொடுக்காம நீலனுக்கு மெதுவா 2 பேரும் நடந்து போறாங்க. உடனே பேச்சு குதிச்சோன்னே நீலனோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி மறுபடியும் நம்ம பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் நினைச்சிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. பரம்பமலை பாரி வாழும் பரம்பமலை இங்க எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம எவ்வளவு தொலைவுல இங்க இருக்கோம், எவ்வளவு தூரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி கபிலர் கேக்குறாரு. உடனே நீலன் சொல்றான், இப்ப நாம நின்றுட்டு இருக்கோம்ல இந்த மலைக்கு பேர் தான் பரம்பமலை, ஆனா பாரி வாழ்றது ஆதிமலைலாம் பாதி இருக்கான் அப்படின்னு சொல்லி நீலன் கபிலர் கிட்ட சொல்றாரு. உடனே கபிலர் கேக்குறாரு, ஓ அப்படியா, அப்போ ஆதிமலையிலதான் பாரி அரசாட்சி நடத்திட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. உடனே நீலனுக்கு சிரிப்பு வருது. நீலன் சிரிச்சுட்டே சொல்றான், பாரி அரசர் கிடையாது, வேலிற்குள்ள தலைவன் அப்படின்னு சொல்றான். ஆதிமலையில மகாவீர் எம்பி வேலிற்குலத்தை தோற்றுவித்தாரு. பாரி வேலிற்குலோட தலைவன் தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு, யாராலையும் இந்த மலைய ஆள முடியாது. இந்த மலையில எண்ணற்ற மரங்கள், விலங்குகள், உயிர்கள், எவ்வளவு உயிர்கள் வாழுது. அது ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளோத்தையும் ஆள முடியாது. ஒரு பச்சையிலே மனிதனோட வாழ்வே பிடிக்கும் சக்தி அதுக்கு இருக்கு. அதெல்லாம் போய் நம்ம எப்படி ஒரு சாதாரண மனிதன் வாழ முடியும்? நீங்க நினைச்சீங்களா நிலப்பகுதி எப்படி ஒரு அரசன் ஆளணும் அதே மாதிரிதான் மலைப்பகுதி ஆழ்வான், இது யாராலையும் ஆள முடியாது அப்படின்னு சொல்லி நீலன் கபிலர் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு கபிலருக்கு ஒரு ஆச்சரியத்திலேயே அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே போறான். அதே போல நிறைய கருத்துக்களை கபிலருக்கு சொல்லிட்டே வரான். அந்த வழியில ஒரு மரம் கீழுள்ள மண்ணை பிளந்து பாறைகள்லாம் பிளந்து கீழ் நோக்கிதான் மரம் வளரும், மேல் நோக்கி மரம் வளராது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்றான். அதே போல பொதுவா வேப்பம்பூ மன்னர்களுக்கு அணிவாங்க. அது பொதுவா நிலத்துல உள்ள மக்களுக்கு அறிவு. ஆனா அவங்க என்ன, அந்த நீலன் என்ன சொல்றான்னா, வேப்பம்பூ சிற்றெலும்புக்குரியது. வயல்ல வாழும் நண்டுகள், வயல்ல இருக்குள்ள நண்டுகள், அந்த நண்டோட கண்கள் வேப்பம்பூ மாதிரி இருக்கும். அதே போலதான் கடல் போல பாரியோட வள்ளல் தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நீலர் கபிலருக்கு சொல்லிட்டே வரான். கபிலர் ஆச்சரியத்திலே கேட்டுட்டே வராரு. கேட்டு 2 பேரும் அப்படியே மலை ஏறிட்டே போறாங்க.